நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வருகிற போகிற இடத்துல இத்தனை பேரை சந்திக்கிறீங்கல்ல, அவருடைய துதியை சொல்லி வரத்தானே உங்களை தெரிந்து கொண்டார். அவர் வேற என்ன எதிர்பார்க்க? காசு கேட்டாரா? பணம் கேட்டாரா? நான் அவனுக்கு செய்த நன்மையை நீ சொல்லு மகளே, மகனே நான் செய்த நன்மையை சொல்லு. அவங்களும் அந்த நன்மையை பெறட்டும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அப்ப எனக்கும் இந்த இயேசு நன்மை செய்வாரா அவங்க தேடுவாங்கல்ல. அவங்களுக்காக இயேசு மரிச்சிருக்கிறார்ல, ரத்தம் சிந்தி இருக்கிறார்ல. அப்ப அவருக்கு நீங்க தானே சொல்லணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. உம்மை நான் சொல்லுவேன், உம்மை புகழுவேன், உம்மை புகழுவதற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டுட்டா போதும், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பாருங்களேன், உயர்த்தி கொண்டே இருப்பார் உங்களை. அதனாலதான் எத்தனை பேர் என்னென்ன வார்த்தை பேசினாலும், பரிகாசினாலும், தூற்றினாலும் ஆண்டவர் மேலும் 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 ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு காரணம், நான் எங்கு போனாலும் அவரை துதிப்பதும், அவரை மகிமைப்படுத்துவதும், அவரை மற்றவங்களுக்கு சொல்லுவது. அதுதான் சந்தோஷம். இன்றைக்கு உங்களை ஒப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க என்னை சிருஷ்டித்ததே ஒரு பெரிய நோக்கத்தோட, உங்களை நான் மகிமைப்படுத்தணும், உங்களை எல்லாருக்கும் நான் சொல்லணும், உங்களுடைய நாமத்தை பிரசாப்படுத்தணும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. பார்க்கிற மக்களுக்கெல்லாம் உடைய அன்பை, வல்லமையை நீங்க எனக்கு செய்த அற்புதங்களை நான் சொல்ல எனக்கு கிருபை